வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இனிப்பான பால் கொழுக்கட்டை. ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய பால் கொழுக்கட்டை. இந்த தடவை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைக்காக பிரசாதத்துக்கு செஞ்சுருக்கேன் நான். இது நீங்கள் கடையில் வாங்கின இடியாப்ப மாவுலையும் செய்யலாம், வீட்டில் திரிச்ச அரிசி மாவுலையும் செய்யலாம். ஸோ இப்போ ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு, பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச தேங்காய் கொஞ்சம், அது சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கையிலேயே முதல்ல பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 கப் தண்ணி ஆச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்தால் வேகாது, ரொம்ப தளரவும் இருந்தால் நமக்கு உருட்ட முடியாது. ஸோ அது கரெக்டு கன்சிஸ்டன்சியில் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அது முதல்ல கரண்டியில் நீங்கள் பிசைஞ்சு கொஞ்சம் ஆறினதும் கையால் நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு சின்ன சின்ன உருட்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. சின்னதாக உருட்டினா அது சீக்கிரம் வெந்துடும். ஸோ இதை எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 1.5 கப் பால் எடுத்திருக்கேன். கூட ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த பால் கொதிச்சதும் நம்ம செஞ்சு வச்ச அந்த கொழுக்கட்டை உருண்டைகளை அதில் போட்டு வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஸோ நீங்கள் கொழுக்கட்டையை போட்ட உடனே கிண்டிடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உள்ள அதை கிண்டிட்டு மூடி வச்சு நல்லா வேக விடணும். ஸோ ஒரு 10-12 மினிட்ஸில் அதில் வெந்துடுச்சு நல்லா கொழுக்கட்டை. ஸோ இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த கொழுக்கட்டை. ஸோ பாலும் திக்காகி அதுவும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா ஒரு 3/4 கப் சேர்த்துக்கலாம். அந்த சீனியும் சேர்த்து அதுவும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி வரணும். ஸோ நல்லா வத்தி வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம் அதில். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் இல்லை 3/4 கப் தேங்காய் பால் சேர்க்கணும். இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் தான் அது கொழுக்கட்டைக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் ஒரு நல்ல ஸ்மெல்லும் வருது. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், அது கொதிக்க விடக்கூடாது. ஸோ இப்போ நல்ல டேஸ்டியான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. நிச்சயமாக நீங்கள் இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நான் கொஞ்சம் சாஃப்ரானும் கார்னிஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒரு சூப்பர் சாஃப்ட் பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. கமலூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.